ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஜஸ்ரீ. சுடும் பனிமலரி கதையோட அடுத்த பகுதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைத்தும் கேட்டுவிட்டு மௌனமாக தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தவன் மனதில் அவள் பேசிய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. எப்படித்தான் எல்லாத்தையும் கவனிக்கிறாளோ. முந்தின நாள் அவள் இதே போல சேரில் அமர்ந்து வேலை செய்யும்போது அசௌகரியமாக உடம்பை நெளிக்க கழுத்தை பிடிக்க என இருப்பதைக் கண்டு அவன் சிறு தலையணையை சாய்த்து வைத்து அமரும் இருக்கையில் குஷன் வைத்திருந்தான். அதையும் அவள் அறிந்திருக்கிறாள் என்றவன், நீங்கள் சொல்லி அதை நான் வேண்டாம்னு சொன்னால் அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காதுன்னு தான் விட்டுட்டேன் என்று அவள் கூறியதை எண்ணியவன் முகத்தில் சிறு புன்னகையுடன், பரவாயில்லையே மேடம் நம்ம மரியாதைக்காகவும் கொஞ்சம் பார்க்குறாங்க போல என்று கூறிக்கொண்டான். மறுநாளிலிருந்து அவனும் ஹாஸ்பிட்டல் செல்ல ஆரம்பித்தான். அவரவர் தத்தம் வேலைகளில் பார்க்க மாலையில் இருவரும் வெவ்வேறு நேரத்தில் வந்தாலும் குழந்தைகளிடம் சிறிது நேரம் செலவழித்துவிட்டே அம்மு தன் வேலையை தொடருவாள். பிரகாஷ் வந்த பின் குழந்தைகளை தூங்கும் வரை முழுவதும் அவனை பார்த்து கொள்வான். ஊரிலிருந்து வானதி வினிதா வந்துவிட அவர்களும் அவ்வப்போது பேசி உடன் இருந்தனர். ஆனால் சரியாக படிக்கவில்லை என சாக்கு சொல்லி அவர்களையும் டியூஷன் அனுப்பிவிட்டனர். அவர்களை பெற்ற நல்ல உள்ளங்கள் கிரிஷ், இந்து மட்டுமே வீட்டில் இருந்தனர். ஒரு நாள் டிராயிங் ரூமில் தனியே இருந்த கிருஷ்ணாவை பார்த்த அம்மு அவனிடம் சென்று, கிரிஷ் சார், என்ன பண்ணுறீங்க என்று கேட்டாள். அவன் வரைவதிலிருந்த தலையை நிமிர்த்தி, வரைஞ்சிட்ருக்கேம்மா என்றான். அவன் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிய அங்கே சென்று அமர்ந்து கொண்டு, என் தங்கத்துக்கு என்னாச்சு என்று கேட்க, ஒன்றும் இல்லையே என்று கூறிவிட்டு மீண்டும் குனிந்து கொண்டான். இல்லையே, என் குட்டி பாஸோட குட்டி மண்டல என்னமோ ஓடிட்டு இருக்கே, என்ன விஷயம்னு மீக்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என கொஞ்சம் அவனும் பாவமாக பார்த்தபடி, வனிதா அக்காவும் வினிதா அக்காவும் தான் ஓன் சிஸ்டர்ஸாம் என்றான். அவங்க உனக்கும் சிஸ்டர்ஸ் தான், ஏன் இல்லைன்னு யார் சொன்னது என்று அம்மு கேட்க, மனோ பாட்டி பெரியமாஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் தானே எப்போவுமே ஒன்றா இருக்காங்க. அப்போது அவங்க தானே சிஸ்டர்ஸ். ஊருக்கு அவங்க தான் போனாங்க. ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு எல்லாமே வனி வினிகா தான் ஒன்றாவே போகிறாங்க. ஆனால் நான் தனியாக தானே இருக்கேன், எனக்கு இங்கே அப்படி யாருமே இல்லையே என்று அவன் கேட்க அவளுக்கு அவனின் கவலை புரிந்தது. உனக்கு தான் இந்து பாப்பா இருக்காளே, அவன் சொந்த தங்கச்சி, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு என்று அம்மு கூறவும் அவன் இன்னும் சோகமாகி, போங்கம்மா, இந்து பாப்பு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, என் கூட விளையாட மாட்டேங்கிறா, அவளுக்கு நான் என்ன பிடிக்கவே இல்லை போல். நான் என்ன விளையாட்டு காமிச்சாலும் அவளை பயமுறுத்தி விளையாடி என்ன பண்ணி கூப்பிட்டாலும் ஒதுங்கி போய் ஓரமாக உட்காந்துக்கிறா. இந்த 1 வீக்கும் அப்படித்தான். நீங்கள் வந்தால் உங்ககிட்ட பேசுவான், இல்லை அப்பா வந்தால் அவர் என் கூட இருப்பார். இனி நெக்ஸ்ட் வீக்லேருந்து 10 டேஸ் ஸ்கூல் வேறு லீவு. எனக்கு பிடிக்கவே இல்லை. பாட்டி கூட சொன்னாங்க, இந்து பாப்புக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். நான் என்ன பண்ணாலும் என்கிட்ட பேச மாட்டா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் என்ன அடிச்சிடுவாளாம், அப்படியாம்மா என்று கேட்டு தன் மனவேதனையை அம்மாவிடம் கூறினான். அவளுக்கு சித்தி மீது சற்று கோபமாக வந்தது. இருப்பினும் அடக்கி கொண்டவள் அவனை அழைத்து மடியில் அமர வைத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டு, கிருஷ்கண்ணா, எப்போ இருந்து இப்படியெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிங்க? என் செல்லம் ரொம்ப கிளவராச்சே. அவங்க சொல்கிறதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத. பாப்பு உன்கிட்ட கண்டிப்பாக சீக்கிரம் பேசுவா. அவளுக்கு இது புது இடம், கொஞ்சம் பயந்த பொண்ணாக இருக்கிறதால செட்டாக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குது, அவ்வளோதான். அவள் தான் உன் தங்கச்சின்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல, அப்போது நீ தானே உன் தங்கச்சியை பத்திரமா கூட இருந்து பார்த்துக்கணும். அவள் உன்கிட்ட பேசலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடுவியா? நீ கோபமாக இல்லை மூட் அப்செட்டாக இருக்கும்போது அம்மா கோச்சிட்டு விட்டுட்டு போனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அம்மா வந்து பேசலன்னு நீ ஃபீல் பண்ணுவல்ல. அப்போது அப்படித்தானே பாப்புவுக்கும். அவளுக்கு நீ தான் அண்ணா, நீ ஏதோ அவளுக்கு ஸ்பெஷல் போல். அதுதான் நீ இருக்கும்போது அவள் கொஞ்சம் பக்கத்தில் அமைதியாக உட்கார்றா. மற்றவங்கெல்லாம் இருந்தால் யாரையும் பார்க்காம ஒளிஞ்சுப்பா, தெரியுமா என்று கேட்க, அப்படியா, நான் தான் பாப்புக்கு ஸ்பெஷலாமா என்று சற்று ஆச்சரியமாக வினவினான். ஆமாம், அவளுக்கு உடம்பு சரியில்லை தான், ஆனால் அது பெருசாக ஒன்றும் இல்லை. ஒன்று அவள் ரொம்ப பயப்படுறா, இன்னொன்று அவள் கூட யாரும் அதிகம் பேசாததால் அவளுக்கு பேச சீக்கிரம் வரல, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது என்று அம்மு எடுத்து கூறவும், ஓ, அதுக்கு என்னம்மா பண்ணணும் என்று கேட்டான். சிம்பிள், அவள் கூட ரொம்ப அன்பாக இருந்து அவகிட்ட பேசிகிட்டே இருந்தால் கொஞ்சம் சரியாகும். அதோட சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சீக்கிரம் சரியாகிடுவா. நான் அப்பா எல்லாருமே ஒர்க்கும் பார்க்குறதால அவள் கூட ரொம்ப நேரம் பேச முடியல. வேறு யார் அவகிட்ட பேசுவா என்று இவள் வருத்தம் கொள்ள, நான் பேசுகிறேன் மீ என்றான் உற்சாகமாக. உண்மையாவா? அப்போ சரி, இனிமேல் தினமும் நீ பாப்பு கூடவே இரு. நீ என்னென்ன பண்ணுறியோ, படிக்கிறியோ, விளாட்றது, கார்ட்டூன் பார்க்குறது எல்லா நேரத்துலையும் அவளை கூட வச்சுக்கோ. அவகிட்ட அதை பற்றி பேசு, சொல்லு. அவள் திருப்பி உங்ககிட்ட பேசலைனாலும் அவளுக்கு புரியும். ஆனால் அவளை பயமுறுத்தி இப்போ விளையாடாத. அவள் உங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பித்ததும் நீங்கள் அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவீங்களா? இப்போ வேண்டாம், ஓகேவா?
உன்னோட டோரா பொம்மைக்கிட்ட நீ எப்படி இருந்தியோ, எப்படி பேசுவியோ அப்படி இரு அவகிட்ட. அவளை பத்திரமா பார்த்துக்கோ. கொஞ்ச நாளில் அவளே உன்கிட்ட பேசுவா. அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் சொல்கிறது தான் கேட்பேன்னு சொல்லுவா பாரு. வானதி, வினிதா விட நீயும் இந்த பாப்பாவும் தான் க்ளோஸாக இருக்க போறீங்க. அப்பா அம்மா பேச்சு கூட அவ கேட்பாளோ மாட்டாளோ என்று அவனுக்கு ஆசை காட்டி பெருமையாக பேச குழந்தை அந்த கனவுலகத்திற்கு சென்று விட்டான். பின் மகிழ்வுடன் அம்மு சொன்னதை நம்பிக்கையுடன் நிறைவேற்றவும் துவங்கினான். இதை கவனித்து கொண்டிருந்த பிரகாஷிற்கு ஒரு புறம் இந்துவை எண்ணி கவலையாக இருப்பினும் கிருஷ்ணன் அன்பும் அம்முவின் அணுகுமுறையும் அவனுக்கு மன நிம்மதியை தந்தது. அம்மு அவனை பார்த்துவிட பிரகாஷும் அவளை நோக்கினான். ஆனால் இருவரும் எதுவும் பேசவில்லை. மௌனமாக ஒருவரை ஒருவர் கடந்து சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை பிரகாஷ் கிருஷ் கீழே வரவும் எப்போதும் போல அழைத்து இந்துவையும் அவனையும் அமர வைத்து அவனை ஊட்டிவிட்டான். கிருஷ், உன் அம்மா என்ன பண்ணுறாங்க? ஆஃபீஸ்க்கு ரெடியாக ஆயிட்டாங்களா என்று கேட்டான் பிரகாஷ். கிளம்பிட்டு இருக்காங்கப்பா என்றான். சரி, மறக்காமல் வந்ததும் அந்த டேபிளில் இருக்கிற ஃபைலை அவங்கக்கிட்ட கொடுத்துரு. மேனேஜர் அங்கிள் வந்து கொடுத்துட்டு போனார்னு சொல்லு என்று கூறினான். ஓகேப்பா. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டு மற்ற ஜீவன்கள் மனோன்மணி, கவிதா, சவிதா மூவரும் பிரகாஷிடம், என்ன நீங்கள் காலையிலேருந்து பார்க்குறோம், அம்மாவை ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி அவங்கக்கிட்டேயே கொடுங்கன்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க, கிறிஷ்கிட்டையும் அப்படியே பேசுகிறீங்க. ஏன் உங்கள் மனைவி தானே, நீங்கள் சாதாரணமாக கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது தானே, அதுக்கு கூடவா உரிமை இல்லை? என்ன சொல்கிறது, என்ன தான் விதின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த அளவுக்கு உதவி கேட்கறது ரொம்ப தப்பு தான் என்று பொய்யாக வருத்தமும் தெரிவித்தனர். குழந்தைங்க கிட்ட நாம் மரியாதையாக பேசினா அவங்களுக்கும் அதுவே பழகும். என்னதான் அம்மும் என் மனைவினாலோ மேனேஜருக்கோ மற்றவங்களுக்கோ அவள் முதலாளி. அந்த இடத்துல அவளுக்கு உண்டான மரியாதையை தரணும்னு நான் நினைப்பேன். எனக்கு இதெல்லாம் தப்பாக தெரியல. அடுத்தவங்க விஷயத்தில் அவங்க அனுமதி இல்லாமல் மூக்கு நுழைக்கிறது தான் தப்பாக தெரியுது என பதிலடி கொடுக்க சில கணங்கள் அவர்கள் முகம் சுருக்க நின்றாலும் விடாமல், ஏன் எங்ககிட்ட மறைக்கணும்? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது கூட இல்லை, நாங்கள் தான் பார்க்குறோமே, எல்லாமே சரியாக தான் இருக்குன்னா இப்போ கூட அம்மு வந்ததும் நீங்களே இதை கொடுக்கறதுக்கு விட்டுட்டு ஏன் கிறிஷ்கிட்ட சொல்லணும் என்று விடாமல் கேட்டனர். அவனுக்கும் சற்று எரிச்சலாக வந்ததும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எத்தனை கேள்வி என்று கோபப்பட்டான். எனக்கு இப்போது ஒரு கால் பேசணும், அதை மறந்துட வேணாம்னு கிறிஷ்கிட்ட சொல்லிட்டு போக பார்த்தேன். இதில் இப்போது உங்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை என்று நேரடியாக கேட்க அவர்கள் சமாளிப்பதற்குள் அங்கே அம்மு வந்துவிட, ஐயோ கேட்டுப்பாளா மாட்டாளா என்று நினைத்து மேலும் பதற்றமாகி அனைவரும் மௌனமாகினர். அவர்களை ஒரு முறை உற்று நோக்கிவிட்டு கிட்டத்தட்ட முறைத்துவிட்டு எதுவும் கூறாமல் சென்றாள். பிரகாஷிடம், என் கார் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், என்ன இன்னைக்கு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறீங்களா என சாதனமாக கேட்க அவனும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன், கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு கிளம்பலாம் அண்ட் அந்த ஃபைல் மேனேஜர் கொடுத்தாரு என்னை தந்துவிட்டு அவன் சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அவர்கள் நால்வரும் கிளம்பிவிட இதை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தான் பற்றி கொண்டு வந்தது. நம்மளை அவமானப்படுத்தவே வேணும்னே 2 பேரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிட்டு போகிறாங்க பாரு என்று கரித்து கொட்டினர். வண்டியில் போகும்போது கிரிஷ் பேசிக்கொண்டே வர அம்மு, பிரகாஷ் இருவரும் பதில் கூறிக்கொண்டும் அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டும் அப்படியே பள்ளி வந்து சேர்ந்தனர். அவனும், ஆட கடவுளே, அதுக்குள்ளே ஸ்கூல் வந்துருச்சா என தலையில் கை வைக்க பெரியவர்களுக்கு இதை கண்டு சிரிப்பே வந்துவிட்டது. என்ன சிரிப்பு உங்களுக்கு என்று அவன் மிரட்டவும் அவர்கள் அமைதியாகினர். ஓகே டாட்டா, பாய் மீ, அப்பா டாட்டா என கூறிவிட்டு அவர்கள் இருவருக்கும் பின் சீட்டிலிருந்து கன்னத்தில் எக்கி முத்தமிட்ட பின் அருகில் அமர்ந்திருந்த இந்துவிடம், பாப்பு அண்ணா போயிட்டு சாயந்தரம் வரேன், டாட்டா சொல்லு என்றவன் அவனை அவள் கை தூக்கி ஆட்டி காட்டிக்கொண்டு குட் கேர்ள் என்றும் கூறிவிட்டு அவளுக்கும் ஒரு முத்தமிட்டு டாட்டா என வண்டியை விட்டு இறங்கி ஓடி அவனது பட்டாளங்களோடு ஐக்கியமானான். பிரகாஷ் உதட்டில் புன்னகை மாறாமல், கிறிஸ் ரொம்ப ஸ்வீட்டில், எவ்வளோ பாசமாக இருக்கான், நான் இவனுக்கு தம்பியாக பிறந்திருக்கக்கூடாதுன்னு சில நேரம் ஆசையாக இருக்குது என்றதும் அம்மு புன்னகைத்தாள். ஆமாம், ஏன் இன்னைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, புவனாமா வரலையா என்று கேட்டாள் அம்மு. ஓ, நல்ல வேலை மறந்துருப்பேன், 2 நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு செக்கப் இருக்குது, ஸோ ஈவினிங் வரவும் லேட் ஆகும். கிறிஷை இன்றைக்கி மட்டும் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் இனிமேல் என்ன நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ண தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, எதுக்கு தேவையில்லாமல் சான்ஸ் கொடுக்கணும், அதோடு நானும் உங்களை விட சின்னவ தானே என்று அவனும் புரிந்து கொண்டான். சற்று முன் நடந்தவற்றை அவள் பார்த்திருக்கிறாள், இருப்பினும் உரிமை எடுத்துக்கொள்ளாதே என கூறிய பின் இந்த பதிலுக்காகத்தான் இத்தனை விளக்கமும் கூட. அப்படியே கெத்தம் மெயின்டைன் பண்ணுவாளே என்று எண்ணியவன் தனக்குள் புன்னகைத்து கொண்டு தலையை மட்டும் அசைத்தான். அம்மாவோ பேச்சை மாற்றும் பொருட்டு, ஆமாம், ஒரே வீட்டில் இருந்துட்டு 2 நாளாக செக்கப் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க, ரொம்ப ஸ்பீடு தான் என கிண்டலாக கூறினாள். பிரகாஷும், மேடம் கண்ணில் பட்டாதானே சொல்கிறதுக்கு,
நைட் ஒர்க்கு, எனி டைம் பிஸி. அதோட நானும் இப்போ எல்லாம் வர லேட் ஆகுது. ஞாபகம் வரும்போது சொல்லலாம்னு பார்த்தா நீ ஆஃபீஸில், நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் என்று அவன் கூறும்போது அவளோ ஏன் ஃபோன் என ஆரம்பித்தவள் சட்டென நிறுத்தி, உங்கள் நம்பர் கொடுங்க என வாங்கி கொண்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, பாப்புவுக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் என்றும் கூறினாள். சரியாக அவள் ஆஃபீஸ் அங்கே வந்து விட அவளும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். அவளை பார்த்து கொண்டிருந்தவன் பின் திரும்பி இந்துவை பார்க்க அவள் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பாப்பு, முன்னாடி அப்பா கிட்ட வரீங்களா என கேட்க அவளும் திரும்பியதும் அவளை தூக்கி முன்னே அமர வைத்து கொண்டு பேசிக்கொண்டே சென்றான். மாலை வேளையில்தான் அவன் மொபைலை எடுத்தான். மெசேஜ் ஓப்பன் செய்ததும் அம்மு காலையில் அனுப்பிய மெசேஜ் பார்த்தான். ஹாய் ஹலோன்னு என்ன அனுப்பிச்சிருப்பா என திறந்து பார்க்க அங்கே இவனை கண்டு புன்னகைத்தது ஒரு ஸ்மைலி. வேற எதுவும் இல்லை. அவன் முகத்திலும் புன்னகை அரும்பியது. இவனும் அதே ஸ்மைலி அனுப்ப அடுத்த சில நிமிடங்களில் அவளிடமிருந்து கால் வந்தது. ஹலோ ஹலோ, செக்கப் முடிஞ்சுதா, இனிமேல் தானா என நேராக அவள் விஷயத்திற்கு வர, இல்லை ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு மத்தியானம் தான் வந்திருப்பாரு. ஸோ எப்படியும் 1 இல்லை 2 மணி நேரம் ஆகும் அவர் வர்றதுக்கு. சரி பார்த்துக்கோங்க, வச்சிட்றேன். நீ என்ன? இல்லை, நீ எப்போ கிளம்புற? கிறிஷ் கூப்பிட போகணுமே, கார் இல்லையேன்னு என்று அவன் இழுத்தான். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. கார் சர்வீஸ் முடிச்சு இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன். வந்துடும், நான் பார்த்துக்கிறேன் என்றான். அப்படின்னா ஓகே என்று அவன் சொல்லி முடிக்க ஓகே பை என்று அம்மு வைத்து விட்டாள். அவன் மொபைலை முகத்துக்கு நேராக வைத்து பார்த்து கொண்டு, சாரி முறைத்து கொண்டு, என்ன இவ இப்படி சட்டு சட்டுன்னு பேசிட்டு வைக்கிறா, ஒரு நிதானமே இருக்காதோ, வீடு அவ தான் ஏதோ மீட்டிங் சொன்னாலே என்று தனக்கே தான் கூறிக்கொண்டும் அவள் நம்பரை சேவ் செய்ய போனான். அம்முன்னு வைக்கிறதா? நோ, ஃபோனை கட் பண்ணால என்றவன் யோசித்து ஆங்கிரி பேர்ட் என்று வைத்தான். பின் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இந்துவிடம் சென்றான். இரவு வந்தவன் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு கிறிஷ் அறையில் சென்று அவன் உறங்கிவிட்டானா என பார்த்துவிட்டு அம்மாவை பார்க்க போலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி, எப்படியும் பால்கனில் உட்காந்து அந்த லேப்டாப் கூட தான் சண்டை போட்டுட்டு இருப்பா, சரி போலாம் என்று சென்றவன் அவள் அதே போல வேலை பார்த்து கொண்டிருக்க அருகே செல்ல அவளும், வந்தாச்சா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எதிர்பார்த்தது தான், ஆப்ரேஷன் பண்ணால் பேசுகிறதுல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அவள் மனசு வைக்கணும், இன்னும் அவள் ஷாக்கில் பயத்தில் இருந்திருக்கா, ஸோ அது மாறினாதான் முழுசாக குணமாகணும்னு சொல்லிட்டாங்க என்று கவலையோடு சொன்னான். அவளும் நம்பிக்கையோடு இருப்போம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று பொதுவாக கூறிவிட்டு, சரி ஏற்கனவே டயர்டாக இருப்பீங்க. அவன் ஏதோ பேச வாயெடுக்கும் முன் அம்முவே குட் நைட் என கூறி அவள் கணினியில் தலையை விட்டுக்கொள்ள வேறெதுவும் பேசாமல் சென்றவன் முணுமுணுத்து கொண்டே படுத்து விட்டான். சனிக்கிழமை இரவு வெகுநேரம் கழித்து வந்தவன் அசதியில் அப்படியே படுக்கையில் விழ கதவு தட்டும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். அதிசயமாக அம்மு அங்கே நின்று கொண்டிருக்க, உள்ள வரலாமா என்று அவள் கேட்டதும், அம்மு வா உள்ள வா என்று அவன் எழுந்தான். ஈவினிங் கால் பண்ண, ரொம்ப ஒர்க்கா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்று அம்மு கேட்டாள். அவன் அப்போதுதான் மொபைல் ஞாபகமே வந்தவன் போல எடுத்து பார்த்து, ஓ சாரி, ஆப்ரேஷன் இருந்தது, ஸோ சைலண்டில் போட்டுட்டு போனேன், வந்த பிறகு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், மொபைல் பார்க்கவே இல்லை, அதான் லேட் ஆகிடுச்சு என்று விளக்கம் கூறினான். இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை, கிறிஷ் கேட்டுகிட்டே இருந்தான், இன்னிலேருந்து சாருக்கு லீவில், ஸோ போர் அடிச்சிருக்கும், எங்கள் அப்பா கால் பண்ணுங்க எப்போ வருவார்னு கேளுங்கன்னு ஒரே இம்சை. இதை கேட்ட பிரகாஷுக்கோ கிறிஷ்காக தானா என்று அவனுக்கும் புஷ் என்றானது. அம்மாவோ சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். அவன் சலிப்புடன், இல்லை, இதுக்கு மேலே போய் எடுத்து வச்சு சாப்பிடவும் எனர்ஜி இல்லை, ரொம்ப டயர்டு, தூங்கினா போதும்னு இருக்குது. ஓகே, பட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஃப்ரெஷ்அப் ஆகாமல் அப்படியேவா படுப்பீங்க, குழந்தை வேற கூட இருக்கால என்று கேட்டதும், சாரி டயர்டில், பாப்பா கிறிஷ் ரூமில் தூங்கிட்டு இருந்ததால தான், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் என்று அவன் சென்று திரும்பி வரும்போது அம்மா அங்கே இல்லை. இவனோ மனதினுள், போயிட்டாளா, ஸ்கூல் டீச்சர் மாதிரி வந்து கேள்வி மட்டும் கேட்டுட்டு மிரட்டிட்டு போயிடுறது என்று சொல்லி கொண்டான். சரி வந்து கேட்டாளேன்னு நினச்சி சந்தோஷப்படு என்று மனது உரைக்க அவன் பெருமூச்சுடன் நகர மீண்டும் அம்மு உள்ளே வந்தாள். இப்போது அவள் கையில் சாப்பாடு தண்ணி அனைத்தும் இருக்க ஆச்சரியமாக பார்த்தான். வந்து சாப்பிடுங்க. அவன் இன்னும் அசையாமல் அதே இடத்தில் இருக்க அம்முவோ, என்னாச்சு, எடுத்து வச்சு சாப்பிட தானே கஷ்டம்னு சொன்னீங்க, பசிக்கலன்னு சொல்லலையே, வாங்க வந்து சாப்பிடுங்க என்று அவள் கூறியதும் அவனும் மெல்லிய புன்னகையுடன் அமர்ந்து சாப்பிட்டான். அவள் எதிரே அமர்ந்து பால் பருகி கொண்டிருக்க திடீரென ஏதோ தோன்றியதும், அம்மு நீ சாப்பிட்லையா? எவ்வளோ நேரம் வேலை இருந்தது, அண்ட் எனக்கு லேட் நைட்டெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது, ஸோ பால் மட்டும்தான் குடிப்பேன். ஓ ஓகே ஓகே, அப்போ நீயும் டயர்டாக தானே இருப்ப. அவள் மெலிதாக புன்னகைக்க பிரகாஷோ, வேணும்னா நீ போய் தூங்கு என ஒரு பேச்சுக்கு சொல்ல அவளும் மணிக்கட்டை திருப்பி டைம் பார்த்து விட்டு, ஓகே அப்போ நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, குட் நைட் என அவள் சென்று விட்டாள். இவனுக்குத்தான் ஐயோ வென்றானது. என்ன இவ ஒரு பேச்சுக்கு சொன்னா சரின்னு போயிட்டா,
இல்லை சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல என்று அவன் நினைக்க அவன் மனமும் உள்ளே எக்காலம் விட்டு சிரித்து, அதெல்லாம் மற்றவங்க கிட்ட அம்மு கிட்ட இப்படி சுற்றி வளைச்சி பேசுறதெல்லாம் செல்லாத மவனே என்ன கிண்டல் செய்தது. பிரகாஷும் பெருமூச்சுடன், கஷ்டம்தான். இனிமேல் இவகிட்ட சும்மா பேச்சுக்கு சொல்கிறது கூட யோசிச்சு சொல்லணும். வெரி டேஞ்சரஸ். இருந்தாலும் அக்கறை கொஞ்சம் அதிகம்தான் என்றவன் புன்னகையுடன் உணவறிந்துவிட்டு உறங்க சென்றான். அடுத்து வந்த நாட்களில் பிரகாஷும் கிரிஷ் இந்துவை வெளியே அழைத்து போனான். கேட்பதை வாங்கி தந்தான். வெங்கட் பிரகாஷிடம் வந்து, அண்ணா நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல என கேட்கவும், எனக்கும் ஆனந்தண்ணாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டில் மனுஷங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுகிறதே நீங்கள் வந்தப்புறம்தான் என பேச அவனும் சாதாரணமாக பேசினான். அதன்பின் வீட்டில் மற்றவர்களிடமும் சகஜமாக பேசினான். ஆனால் ரொம்ப இடம் கொடுக்காமல் எட்ட நிறுத்தியபடியே இருந்தான். அவர்களின் குழந்தைகளுக்கும் சேர்த்தியே எதுவானாலும் வாங்கி வந்தான். அன்று இரவு அம்மு மாடியில் வேலை நிமித்தமாக ஃபோன் பேசிக்கொண்டிருக்க அங்கே வந்த பிரகாஷை கண்டவன் கையில் இருந்த பாலை பார்த்து அவனை முறைத்தபடியே, ஓகே சார், ஐ மீட் யூ டுமாரோ என ஃபோனை வைத்துவிட்டு அவனிடம் திரும்பியவள், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா என்று கத்தினாள். அவன் முதலில் புரியாமல் பார்த்துவிட்டு பின், இந்த தடவை சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, வெறும் பால் மட்டும்தான். அன்னைக்கு நீ எனக்கு கொண்டு வந்து தந்தரல, இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படணும் என கேள்வியோடு சாதாரணமாக வினவ கடுப்புடன் அவனை முறைத்தவள், இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கு செஞ்சேன்னா நீங்களும் குழந்தையும் ஏன் பொறுப்பு. ஏதாவதுன்னா இங்கே நான் தான் உங்களை பார்க்கணும், வேற யாரும் உங்களை இங்கே கவனிச்சிக்க மாட்டாங்க. இது என்னோட கடமை, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. அண்ட் நான் இதை மட்டும் சொல்லலை, வீட்டில் நடக்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கிறிஸ் வெக்கேஷன் கிளாஸ் போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு அவனுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க? அதோட வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன எல்லாரையும் மாற்ற போகிறீங்களா? லுக், யார் எப்படின்னு தெரியாமல் வீணாக பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. புரிஞ்சு நடக்கிறது உங்களுக்கு நல்லது என்றாள். அவளை நிதானமாக பார்த்து பாலை டேபிளில் வைத்தவன், முடிச்சிட்டியா? எல்லாரும் எப்போவுமே மோசமானவங்களாவே இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் தான் அப்படி மாற்றுது. அதே சூழ்நிலை அவங்க திருந்தி வாழவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதை நான் நம்புகிறேன். சில விஷயங்கள் பொறுமையாக சொல்லி அன்பால் திருத்த முடியும். ஸோ எனக்கு இது தப்பாக தெரில. அண்ட் அவங்க கூட பழகிறதுல நான் என் லிமிட்டில் தான் இருக்கேன். இதனால் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணலை. அண்ட் கிறிஷ் விஷயத்தில் நான் அவனுக்கு செய்கிறதுக்கு மற்றவங்களில் நீ கூட தடுக்கக்கூடாது. அவனுக்கு நான் தான் அப்பா. அவள் முறைக்கவும் அவனும் சளைக்காமல் பார்த்துவிட்டு, நீ இந்துவுக்கு செலவு பண்ணுறத நான் எதுவுமே சொல்லலையே, அப்புறம் ஏன் நீ என்ன மட்டும் கேள்வி கேட்குற? நீ கடமைன்னு நினச்சி செஞ்சுருக்கலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கிறிஷ் என்னை அவன் அப்பாவாக தான் பார்க்குறான். நானும் அவனை என் பையனாக தான் நினைக்கிறேன். அதுதான் நிஜம். என் பையனுக்கு நான் செலவு செய்கிறத யாரும் கேட்க உரிமை இல்லை. அவள் மௌனமாக இருக்க, கடைசியாக நீ என்ன சொன்ன? நானும் இந்துவும் உன் பொறுப்பு அப்படின்னு. கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் நீயும் கிறிஷும் என் பொறுப்பு. உங்களை கவனிக்கிறதும் என் வேலை தான். உன்னையும் இந்த வீட்டில் யாரும் கவனிச்சிக்கிற மாதிரி தெரியலையே. அதோட இந்த கல்யாணம் மற்றவங்களுக்காகனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் கொடுக்க தான். ஸோ இனிமேல் இதுக்கெல்லாம் கோபப்பட்டு கத்துறதை விட்டு ரிலாக்ஸாக பாலை குடிச்சிட்டு போய் ரெஸ்டடு என கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். அவள் முறைத்தபடியே இங்கேயும் அங்கேயும் நடந்தாள். பின் அமர்ந்தவள் யோசனையுடன் பாலை எடுத்து பாதி பருகியவள் மீதி பாதியை அப்படியே வைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அதை தூரத்திலிருந்து பார்த்தவன், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்போம் என்று அவனும் தனக்குத்தானே கூறிக்கொண்டு உறங்க சென்றான். சாவித்ரி அனந்தராமன் வீட்டிற்கு அம்மு பிரகாஷ் அனைவரும் வர அவர்களை வரவேற்று பேசிக்கொண்டிருந்தனர். என்னம்மோ வீக்கெண்ட் கூட வேலையாமா என்று அனந்தராமன் கேட்க, நம்ம வேலையை நாம தானே அங்கிள் பார்க்கணும். வேலை செய்கிறவங்களை விட கொடுக்குற இடத்துல இருக்கவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம் என்று அவர் கூறியதை அவரும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். சாவித்ரியோ, இருந்தாலும் குழந்தைங்களை பார்க்கணும்ல. என்ன கிருஷ்ணா, நான் சொல்கிறது சரிதானே என்று கேட்க, கரெக்ட் பாட்டி, நம்மளை இங்கே யார் கண்டுக்கிறாங்க? நான் தான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது என பெரிய மனுஷன் போல சலித்து கொள்ள, அம்முவோ, அடப்பாவி ஆண்டி போய் சொல்கிறான். தினமும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஈவினிங் வந்து நைட் வரைக்கும் இவங்க கூட தான் இருந்துட்டு அப்புறம் என் வேலையை போய் பார்க்குறேன். நேற்று கூட வெளியில் போகணும்னு அடம், போயிட்டு வந்தான். இங்கே உன்னை யாரிடா கண்டுக்கல என்று அவனோடு சண்டைக்கு நிற்க, அவனும், அது நீங்களா கூட்டிகிட்டு போனீங்க? அப்போ தானே கூட்டிகிட்டு போனார் என்னை பழிப்பு காட்ட. யார் கூட்டிகிட்டு போனால் என்ன? உனக்கு இப்போ எல்லாம் சேட்டை ஓவர் ஆயிடுச்சு விட்டா என அவள் பேசிக்கொண்டே போக, கிறிஷோ டைனிங் டேபிளின் மேல் ஏறி நின்று கொண்டவன், ஐயோ அம்மு போதும் புலம்பாத, போனா போகட்டும், நீ தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைக்கிறேன், கத்தாமல் இரு, காது வலிக்குது என காதை தேய்த்து கொள்ள அனைவரும் சிரித்தனர். அம்முவோ, பேரவா சொல்கிற உன்ன என்று ஓடி அவனை பிடிக்க போக அவனும் சென்று பிரகாஷிடம் தஞ்சம் புகுந்தான். அப்பா காப்பாத்துங்க என்று அவனிடம் தொத்திக் கொண்டான்.